11th standard example 5.2 evaluate 98 power 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு 98 பவர் 4-ஐ நம்மளால் 100 மைனஸ் 2 ஹோல் பவர் 4னு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியும் இல்லையா? 98-ஐ 100 மைனஸ் 2னு எடுத்துக்கிறோம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு எப்படி கிடைக்கும்னா a மைனஸ் பி ஹோல் பவர் n ஈக்குவல் டு, இங்கே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வரும். ஸோ இங்கே நெகட்டிவ் வந்திருக்கு இல்லையா? 100 மைனஸ் 2ன்னு தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே நெகட்டிவ் சிம்பிள் வரதால் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படி மாறி மாறி வரும். ஸோ a மைனஸ் பி ஹோல் பவர் என்ன? nc 0 a பவர் n b பவர் 0 மைனஸ் nc1 a பவர் n மைனஸ் 1 b பவர் 1 நெக்ஸ்ட் plus nc2 a பவர் n மைனஸ் 2 b பவர் 2. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சிம்பிள் கொடுத்து எக்ஸட்ரா இதே போல் எழுதணும். இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா a ஈக்குவல் டு 100, b ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 4 இல்லையா? கம்பேர் பண்ணால் ஸோ 100 மைனஸ் 2 ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு n வந்து 4 4c0 a பவர் nங்கிறப்ப 100 ஹோல் பவர் 4 b 2 பவர் 0 மைனஸ் 4c1 இல்லையா? nc1 அடுத்தது a பவர் n மைனஸ் 100 ஹோல் பவர் n மைனஸ் 1ங்கிறப்ப 4 மைனஸ் 1 3 b 2 ஹோல் பவர் 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4c2 100 ஹோல் பவர் 2 ஏன்னா n மைனஸ் 2ன்னு வருமா? ஸோ n மைனஸ் 2னா 4 மைனஸ் 2 2 b 2 ஹோல் பவர் 2 மைனஸ் 4c3 100 ஹோல் பவர் 1 2 பவர் 3 பாசிட்டிவ் சிம்பிள் 4c4 100 ஹோல் பவர் 0 2 பவர் 4. ஓகே, தட்ஸ் ஆல். இதோட நிறுத்திக்கணும். இப்போது எதோட நிறுத்திக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 4c4 இந்த மாதிரி சேமாக வரும்போது அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4c0 1 ஓகேவா? 2 பவர் 0 1. ஸோ ரெண்டு பக்கமே 1 ஆகிடுச்சு. 100 ஹோல் பவர் 4 மட்டும்தான் நீங்கள் போடணும். ஸோ 100-ஐ 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அதாவது 0-வை 2 0 இருக்கா, அதை 4 டைம்ஸ் எழுதுங்க. 1 2 3 4 டைம்ஸ் எழுதிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 4c0 அது 1 ஆகிடுச்சு. 2 பவர் 0 1 ஆகிடுச்சு. 100 ஹோல் பவர் 4-ஐ வந்து நீங்கள் எழுதிக்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் 4c1ங்கிறப்ப 4 தான் வரும். 4c1 4 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 100-ஐ வந்து நீங்கள் இதே போல் இங்கே பார்த்தோம் இல்லையா? 2 0-வை 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 2 அப்படியே வரும் இல்லையா? 2 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4c2 அது எப்படி? 4 இன்ட்டு 3 பை 2 இன்ட்டு 1 இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2 2 3 சார் 6. இங்கே 4c2க்கு பதிலாக 6 வரப்போகுது. 100 ஹோல் பவர் 2 இல்லையா? அப்போ 100 2 தடவை போட்டுக்கோங்க. அதாவது 0-வை எப்படி போட்ட சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர்னு இருக்குன்னா அதை டபுளாக பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, 2 பவர் 4 4 இல்லையா? 2-வை 2 டைம்ஸ் போடும்போது 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4c3 4c3 என்ன வரும்? இதே போல் போடுவீங்களா? அப்போது 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இல்லையா? 4c3க்கு. ஓகே, கேன்சல் பண்ணுங்கள். 3 2 4 மட்டும்தான் வருது. ஸோ 4 100 2 cube 8 லாஸ்ட் 1 ப்ளஸ் 4c4 1 இல்லையா? 4c4 ஓகே 1 தான் வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4-ஐ வந்து 4 3 2 1 வரைக்கும் போடுவீங்க. கீழே 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போடுவீங்க. ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ 4c4 1 தான். 100 பவர் 0 1 2 பவர் 4 2-வை வந்து 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 16-ஆ? ஓகே, இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? அதுதான் ஆன்சர். ஸோ
நெக்ஸ்ட் பாருங்க 4 இன்ட்டு 2 8ஆ 8ஓட இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க 8 நெக்ஸ்ட் ப்ளஸ் 6 இன்ட்டு 4 24 எழுதிக்கோங்க 0வை பக்கத்தில் எழுதிக்கோங்க கரெக்டாக இருக்கும் மைனஸ் இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு 8 என்ன வரும் 8 4s are 32வா ஸோ 32 2 0 ஸோ எழுதிக்கிறீங்க இங்கே ப்ளஸ் 16 ஸோ இங்கே கேல்குலேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு ஒன் தேர்டு ஒன் ஃபிஃப்த்து ஒன் மூணும் ஆட் பண்ணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும் ஸோ தென் யூ காட் 9 2 2 3 6 8 1 6 ஓகே இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துருங்க இங்கே எழுதிருங்க திஸ் இஸ் த ஆன்சர் தேங்க்யூ